ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சின்ன பொண்ணு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் ராஜ்மா கிரேவி. இதை வந்து சிகப்பு பீன்ஸ்னு சொல்லுவாங்க, டபுள் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து முதல் நாளே ஊற வச்சு நம்ம எடுத்துக்கணும். வேக வச்சு தண்ணியை வடிகட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். பட்டை 2 போட்டுக்கலாம். கிராம்பு 6 சேர்த்துக்கலாம். நல்லா அதை வெடிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சோம்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வரும் வர நம்ம பெரிய வெங்காயத்தை வதக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர் நான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதனால் அதையும் வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சதுனால நல்லா பச்சை வாசனை போகிற வர நம்ம நல்லா வந்து வதக்கணும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது 2 தக்காளி எடுத்துருக்கேன். அது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா இப்போ வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விடுங்க. இந்த பீன்ஸ் வேக வச்ச தண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் தனியாக எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சலாம். அது கீழே ஊற்றிடாதீங்க. இதை நம்ம அதை சேர்க்கணும். இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை வந்து வதக்கி விடணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பீன்ஸ் கொட்டை வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க.
இப்போது வேக வச்ச அந்த டபுள் பீன்ஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நன்கு ஒரு டைம் அதை கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கலவை வந்து அந்த மசாலாவோட நல்லா சேரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து மறுபடியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும். அந்த கலவையெல்லாம் அதை ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கும். பாருங்கள் எல்லாம் கலவையெல்லாம் ஒன்றோட ஒன்று அந்த பீன்ஸோடு சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இது நம்ம சப்பாத்தியோட சாம்பார் சாதத்துக்கு நம்ம சைடிஷாக வச்சு இதை நம்மலாம் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை சிறிது தூவி மறுபடியும் ஒரு வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மறுபடியும் இந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ்.